ஐபிஎல் 2025 மகேந்திர சிங் தோனி சிஎஸ்கேல பிளேயரா கண்டினியூ பண்ணுவாரா இல்லையான்றது ஒரு முக்கியமான மேஜர் அப்டேட் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன மைனர் அப்டேட்ஸ்லாம் பார்த்து முடிச்சலாம். மேஜர் லீக் கிரிக்கெட் 2024 செகண்ட் சீசனோட ஃபைனல் இன்னைக்கு காலைல நடந்துச்சு. அதுல கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் லீட் பண்ண வாஷிங்டன் ஃபிலம் கப் அடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம அப்படியே எஸ்ஏ T20 லீக் போனோம்னா அங்க இருக்கிற எல்லா பெரிய பிளேயர்ஸுமே ப்ரீ சைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோ ரூட் அடுத்து பென் ஸ்டோக்ஸ் அவர் கூட நம்ம கேன் வில்லியம்சன் ப்ரீ சைனிங் பண்ணிருக்காங்க. அதுல இன்னொரு டீமா இருக்கிற பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஹெட் கோச்சா வந்து ஜானத்தன் ட்ராட், அதாவது ஆப்கானிஸ்தான் ஹெட் கோச்சா இந்த லாஸ்ட் 2 வேர்ல்டு கப் இருந்தவர் வந்து சைன் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம அப்படியே ஐபிஎல் அப்டேட்ஸ் போயிட்டோம்னா, அதாவது இன்னும் 2 நாள் கழிச்சு வந்து எல்லா ஐபிஎல் டீம் ஓனர்ஸோட சேர்ந்து வந்து பிசிசிஐ மீட்டிங் போட போறாங்க. அது மூலியமா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்தோம்னா 5 ரீடென்ஷனா இல்ல 6 ரீடென்ஷனா, அடுத்து வந்து ஆர்டிஎம் எத்தனை இருக்க போகுதுன்னு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட நம்ம அப்படியே இந்தியன் டீம் அப்டேட்ஸ்க்கு போனோம்னா 3 மேட்ச் கொண்ட T20 சீரிஸ்ல ஸ்ரீலங்கா கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுல 2 மேட்ச் ஜெயிச்சு கம்ஃபர்டபிளா சீரிஸ் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து நேத்து இன்னொரு சோகமான நியூஸா தான் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தோம்னா ஏசியா கப் 2024 உமன்ஸ் கப்ல வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஃபைனல் நடந்துச்சு. அதுல அட்டப்பட்டோட ஒரு பில்லியன் சீசனால இந்த கப்பை வந்து ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருந்தாங்க. அதனால நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இப்போ கடைசியா எம்எஸ் தோனியோட பார்ட்டிசிபேஷன் பத்தி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து எம்எஸ் தோனி இந்த வருஷம் ரீட்டைன் ஆகிறதுக்கு ஒரு பெரும் பங்கா இருக்க போது என்னன்னு பார்த்தோம்னா ஐபிஎல் கவுன்சில் இன்னும் 2 நாள்ல வெளியிட போத ஐபிஎல் ரீட்டென்ஸ் லிஸ்டா தான் இருக்க போது. ஏன்னு பார்த்தோம்னா ஐபிஎல் டீம்ஸ் எல்லாமே வந்து ஒரு மோராலஸ் 5 ல இருந்து 6 ரீட்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி 5 ல இருந்து 6 ரீட்டென்ஸ் ஐபிஎல் கவுன்சில் பெர்மிட் பண்ணா மட்டுமே தான் எம்எஸ் தோனி நம்ம அடுத்த வருஷம் ஒரு பிளேயரா சிஎஸ்கேல பார்க்க முடியும். இல்லனா எம்எஸ் தோனி மென்டார் இல்லனா ஹெட் கோச் பொசிஷன்ல இருப்பாருன்னு ஏற்பட்ட இடத்துல கன்ஃபார்மா சொல்றாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அடுத்து யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல டெய்லி டே டு டே பேசிஸ்ல கிரிக்கெட்கான அப்டேட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்.